வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது ஜிப்ரைட் கன்சல் டேங்க் தான் வைக்க போகிறோம். அது அந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சு உடச்சி எடுத்துட்டோம். டேங்க் வந்து மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து உடச்சி எடுத்ததில் ஏதாவது டேமேஜ் இருக்காங்கிறதுக்காக டேங்கில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி செக் பண்ணிட்டோம். டேங்கில் ஏதாவது விரிசல் விழுந்திருக்கா, ஏதாவது லீக்கேஜ் ஆகுதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் டேங்க் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். டேங்கில் எங்கேயுமே லீக்கேஜ் ஆகலை. ஒரு கன்சல்ட் வால்வ் வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு, டேங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. டேங்க்குள்ளேயே ஒரு வால்வ் இருக்கும். எதுக்கு கண்ட்ரோல் வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் டேங்க்குள்ளே இருந்து இந்த ஜிப்ரைட் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப் நட்டு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அடிஷ்னலாக வால்வ் போட்டால் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக போட்டிருக்கோம். இது வந்து 5 இன்ச்சு தான் வந்து எட்ஜ் வால்வ் வருது, கட்டை வருது. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் பார்த்திங்கன்னா நிற்க வச்சு சுற்றியும் கலவை போட்டு கட்டி பேக் பண்ணிட்டோம். இன்லெட் லைனையும் ஜாயின் பண்ணிட்டோம். வாட்டர் லைனு அவுட்லெட் போகிற லைன் பார்த்திங்கன்னா டைல்ஸோட மட்டத்துலேருந்து 4 இன்ச்சோட அடிமட்டம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வர மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது ஃபினிஷிங் மட்டும் கண்டிப்பாக தெரியணும். டைல்ஸோட மட்டம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சோட அடிமட்டம் வந்து 8 இன்ச்சு வர மாதிரி போட்டிருக்கோம். இது ஃபுல் வீடியோவும் பாருங்கள், நான் போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில், மறக்காமல் போய் பாருங்கள். எஜ்வால் கட்டினதுக்கப்புறம் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 5 இன்ச்சு தான் வருது. டைல்ஸ் ஒட்டினீங்கன்னா இந்தாண்ட அரைஞ்சு 6 இன்ச்சில் பார்த்திங்கன்னா எஜ்வால் இருக்கும். நன்றி, வணக்கம்.